வணக்கம். 2026 பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த வருஷம் என்ன கிடைக்குங்கிறத விட இது யாருக்கு கிடைக்கும், எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுல தான் அசல் விஷயமே இருக்கு. இத பத்தி நீங்க அனுப்புன ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சு நாங்க ஆழமா அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். இதுல மேலோட்டமா தெரியாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க அத பத்தி விரிவாக பேசுவோம். ஆமா. பொங்கல் பரிசுனா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது 1000 ரூபாய் ரொக்கம், கொஞ்சம் அரிசி, சர்க்கரை, ஒரு கரும்பு. இதுதான் நம்ம மனசுல வர்ற ஒரு சித்திரம். ஆனா நீங்க அனுப்புன ஆதாரத்தை பார்க்கும்போது இந்த வருஷ திட்டம் அதை விட ரொம்பவே ஆழமானதுன்னு தெரியுது. அப்படியா? சொல்லப்போனா இது வெறும் பண்டிகை கால பரிசு இல்ல. தமிழ்நாட்டோட நலத்திட்ட அணுகுமுறையில ஒரு முக்கியமான மாற்றத்தை காட்டுற மாதிரி இருக்கு. அந்த சின்ன சின்ன விவரங்களுக்குள்ளதான் பெரிய கதையே அடங்கி இருக்கு. கரெக்ட். சரி, முதல் விஷயத்துக்கே வருவோம். எல்லாரும் முதல்ல கேக்குறது எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 1000 2000 இல்லாம இந்த தடவை ஒரு பெரிய தொகையா பேசப்படுது. உங்க ஆதாரம் என்ன சொல்லுது? இங்கேதான் முதல் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. ஆதாரத்தின்படி இந்த வருஷம் பொங்கல் பரிசா 3000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கப்படுது. 3000 ரூபாயா? ஆமா. ஆனா அதோட நிக்கல. ஜனவரி மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா? ஆமா, அந்த 1000 ரூபாய். அதையும் சேர்த்து மொத்தமா 4000 ரூபாய் ஒவ்வொரு தகுதியான குடும்பத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அப்ப இது ரெண்டு தனித்தனி திட்டத்தோட ஒரு கூட்டுத்தொகை. கரெக்ட். பொங்கல் பரிச மகளிர் உரிமை தொகையோட இணைக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். இது வெறும் பணத்தை ஒன்னா கொடுக்கற வசதிக்காக மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்கா? அதாவது பெண்களை மையப்படுத்தி இந்த நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கணும் அரசாங்கம் விரும்புறத காட்டுதா? இது ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு, நிர்வாக ரீதியா இது ரொம்ப சுலபம். எப்படின்னு சொல்றீங்க? ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்காக 1 கோடிக்கும் மேலான வங்கி கணக்குகள் அரசாங்கம் கிட்ட இருக்கு. சோ அந்த கணக்குகளுக்கே இந்த பணத்தையும் அனுப்பிடலாம். சரிதான். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு சமூக செய்தியும் இருக்கு. பண்டிகைக்கான பண உதவி அந்த வீட்ல இருக்கிற பெண்ணோட கைக்கு நேரடியா போய் சேருது. இது அந்த பணத்தை குடும்பத்துக்காக சரியா செலவு செய்யறதுக்கு வழிவகுக்கும்னு அரசாங்கம் நினைக்கலாம். இது ஒரு வகையில் பெண்களின் நிதி அதிகாரத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு செயல். இது நல்ல பாயிண்ட். அப்போ பணம் நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். மக்கள் ரேஷன் கடையில போய் பணத்துக்காக நிக்க வேண்டியதில்ல. சரி, இந்த 4000 பணம் அப்புறம் மத்த பரிசு பொருட்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இது உண்டா? ஏன்னா போன வருஷங்கள்ல அப்படித்தானே இருந்துச்சு. இல்ல, இங்கதான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய கொள்கை மாற்றம் இருக்கு. நீங்க அனுப்புன வீடியோ இத ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த திட்டம் எல்லாருக்குமான திட்டம் கிடையாது. இது ஒரு இலக்கு வைக்கப்பட்ட திட்டம். அதாவது ஒரு டார்கெட்டட் ஸ்கீம். டார்கெட்டட் ஸ்கீமா? ஆமா. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற உண்மையிலேயே உதவி தேவைப்படுற குடும்பங்களுக்கு மட்டும் கொடுக்க போறாங்க. அப்படியா? அப்போ ஒரு பெரிய விபாகம் மக்கள் இதுல இருந்து விலக்கப்படுறாங்க. அப்ப யாருதான் தகுதியானவங்க? எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு இது பொருந்தும்? அந்த வீடியோல ஏதாவது விவரம் இருக்கா? இருக்கு. ரொம்ப திட்டவட்டமா 3 வகை குடும்ப அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த பரிசு தொகுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது என்னென்ன? அந்த 3 வகைகள். 1, AAY, அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா. இது மிகவும் ஏழ்மையான, ஏழைகளிலும் ஏழைகள்னு சொல்லப்படுற குடும்பங்களுக்கான அட்டை. 2வது PHH, அதாவது பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், முன்னுரிமை உள்ள குடும்பங்களுக்கான அட்டை. இவங்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான். ஓகே. 3வதா NPHH, அதாவது நான் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை. ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம். சொல்லுங்க. AAY, PHH ரெண்டும் வறுமை கோட்டுக்கு கீழேன்னு சொல்றீங்க, அது புரியுது. ஆனா NPHHனா முன்னுரிமையற்ற அட்டை தானே. அப்ப அவங்களையே இந்த பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. இது கொஞ்சம் முரணா இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா முரணாதான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கு. NPHH அட்டைகள்லயே பல வகைகள் இருக்கு. வருமான வரி கட்டுறவங்க, அரசு ஊழியர்கள், வசதியானவங்கள்லாம் இதுல வருவாங்க. ஆமா. ஆனா எந்த விதமான அரசு உதவியும் பெறாத, அதே சமயம் வறுமை கோட்டுக்கு கீழேயும் வராத குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களும் இந்த NPHH கேட்டகரியில தான் இருக்காங்க. ஓ, அப்படியா? ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் இந்த NPHS கேட்டகரிக்குள்ளேயும் ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி உண்மையிலேயே உதவி தேவைப்படுறவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்க முயற்சி செய்துன்னு தெரியுது.
அப்போ எல்லா NHS கார்டுக்கும் கிடைக்காது. அதுலயும் சில உட்பிரிவுகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு பெரிய கொள்கை மாற்றம். ஆமா. எல்லாருக்கும் கொடுத்த பரவலான பாராட்ட பெறறதை விட நிதிய மெச்சப்படுத்தி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதிகமா கொடுக்கலான்னு அரசாங்கம் நினைக்குது போல. இது ஒரு அரசியல் ரீதியான ரிஸ்க் கூட இல்லையா? நிச்சயமா. இது ஒரு துணிச்சலான முடிவு. ஒரு பக்கம் பிரபுத்துவ நிதி சரியா பயன்படுத்தப்படுது, வளங்கள் வீணாகல. இன்னொரு பக்கம் இந்த பரிசு கிடைக்காத நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியில ஒருவித அதிருப்தி ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த சமநிலைய அரசாங்கம் எப்படி கையாளுதுங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ 4000 ரூபாய் ரொக்கம் யாருக்கு போகும்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனா பொங்கல் பரிசுன்னா பணம் மட்டும் இல்லையே, பொருட்களும் இருக்குமே. அந்த பரிசு பையில என்னவெல்லாம் இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா, பண உதவி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பொருட்களும் முக்கியம்னு அரசாங்கம் நினைக்கிறது தெரியுது. முதல்ல நம்ம பாரம்பரியப்படி ஒரு முழு நீள கரும்பு கொடுக்கப்படுது. ஆஹா, உங்களுக்கு தெரியும், நகரங்கள்ல வாழற பல குடும்பங்களுக்கு அந்த முழு கரும்பை வாங்கிட்டு வர்றதே ஒரு பெரிய கொண்டாட்டம். அது வெறும் பொருள் இல்ல, ஒரு கலாச்சார அடையாளம். உண்மைதான். அதோட இலவச வேட்டிச்சேலை திட்டமும் இது கூட இணைக்கப்பட்டிருக்கு. கரும்பு, வேட்டிச்சேலை இதெல்லாம் பொங்கலோட பிரிக்க முடியாத விஷயங்கள். இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். சமையல் பொருட்கள் என்னென்ன இருக்கு? வழக்கம் போல பச்சரிசி, சக்கரை மட்டும்தானா? அதுதான் இல்ல, இங்கதான் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை உண்டு. ஆனா அதோட சேர்த்து மொத்தம் 21 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பு கொடுக்கப்படும்னு உங்க ஆதாரம் சொல்லுது. 21 பொருட்களா? நில்லுங்க, இது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகம். ஆமா. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு அந்த வீடியோல காட்டுதா? ஏன்னா இது வெறும் பொங்கல் சாமான் லிஸ்ட் மாதிரி தெரியல. இது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கான மளிகை சாமான் மாதிரி இருக்கே. இதுக்கு பின்னாடி என்ன யுக்தி இருக்கும்? சரியா சொன்னீங்க. இது வெறும் பரிசு பொருள் இல்ல, இது ஒரு பொருளாதார ரீதியான தலையீடு. யோசிச்சு பாருங்க, பண்டிகை நேரத்துல காய்கறி, மளிகை பொருட்களோட விலை இயல்பாவே அதிகமாகும். ஆமா, எப்பவுமே அப்படிதான். அரசாங்கம் 4000 ரூபாய் பணமா கொடுக்கும்போது அந்த பணம் அதிகரிச்ச விலையால சீக்கிரமா கரைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆனா இப்போ பணத்தோட சேர்த்து அத்தியாவசிய பொருட்களையுமே தொகுப்பா கொடுக்கும்போது மக்கள் அந்த பணத்தை மத்த தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். இது பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு நேரடி நடவடிக்கை. பணமா ஒரு கையில கொடுத்து, பொருளா இன்னொரு கையில கொடுத்து, அந்த குடும்பத்தோட பண்டிகை கால செலவு சுமையை முழுமையா குறைக்க முயற்சி பண்றாங்க. வாவ்! இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு திட்டம். பணத்தின் மதிப்பை காப்பாற்ற பொருளையும் கூடவே கொடுக்கறது. சரி, இப்போ இந்த திட்டம் எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. ஒரு பக்கம் இலக்கு வைக்கப்பட்ட பயனாளிகள், இன்னொரு பக்கம் பணமும் பொருளும் சேர்ந்த ஒரு பெரிய தொகுப்பு. அடுத்த முக்கியமான கேள்வி, இத மக்கள் எப்போ எப்படி பெறுவாங்க? இந்த பெரிய திட்டத்தை செயல்படுத்துறதுல நிறைய சவால்கள் இருக்குமே. ஆமா, திட்டமிடுறதை விட அதை சரியா செயல்படுத்துறது தான் பெரிய சவால். அதுக்கும் அந்த ஆதாரத்துல தெளிவான விளக்கம் இருக்கு. இந்த விநியோகத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. 1 பண விநியோகம், 2வது பொருள் விநியோகம். ஓகே, அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அந்த 4000 ரூபாய் ரொக்கத் தொகை ஜான்வரி 2026ஓட முதல் வாரத்திலேயே தகுதியான பெண்களோட வங்கி கணக்குகள்ல நேரடியா வரவு வைக்கப்படும். முதல் வாரத்திலயா? ஆமா, இது நேரடி பண பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இதனால பொங்கல் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கையில பணம் இருக்கும். பண்டிகைக்கு தேவையானதை வாங்கவோ மத்த செலவுகளை செய்யவோ இது ரொம்ப உதவியா இருக்கும். சூப்பர். அப்ப பணத்துக்கு அலைய வேண்டியதில்ல. சரி, அந்த 21 பொருட்கள் அடங்கிய பெரிய பை, கரும்பு, வேட்டி சேலை இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அதுவும் பேங்க்லயா போடுவாங்க? இல்ல, அதுக்கு தான் ரேஷன் கடைகள் இருக்கு. ஆனா எல்லாரும் ஒரே நாள்ல கடைக்கு வந்துட்டா பெரிய குழப்பமாகிடும் இல்லையா? ஆமா, கூட்டம் கூடிடும். அதை தவிர்க்க டோக்கன் முறையை அமல்படுத்துறாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடா போய் தகுதியான குடும்பங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஓ, டோக்கன் சிஸ்டமா? ஆமா, அந்த டோக்கன்ல அவங்க எந்த தேதியில எந்த நேரத்துல கடைக்கு வரணும்னு குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆனா நீங்க அனுப்பின வீடியோவிலேயே மக்கள் இப்போவே ரேஷன் கடைகள்ல இத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சில காட்சிகள் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த டோக்கன் சிஸ்டம் நடைமுறையில எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்கும்? இதுதான் கலை யதார்த்தம். அரசாங்கம் காகிதத்துல ஒரு திட்டத்தை எவ்வளவு சிறப்பா போட்டாலும் அதை மக்கள் கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. டோக்கன் முறை நல்ல யோசனை தான். ஆனா டோக்கன் விநியோகத்துல தாமதம் ஏற்பட்டாலோ இல்ல குறிப்பிட்ட நாள்ல பொருள் கிடைக்காம போனாலோ மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். இந்த இடத்துல தான் நியாய விலை கடைகளோட செயல்பாடு ரொம்ப முக்கியமாகுது. இந்த இரட்டை விநியோக முறை, அதாவது பேங்க் வழியா பணம், டோக்கன் வழியா பொருள்,
செயல்திறனை அதிகப்படுத்தினாலும் அதை செயல்படுத்துறதுல இருக்கிற சின்ன சின்ன சவால்களை அரசாங்கம் எப்படி சமாளிக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நாம பார்த்த ஆதாரத்தின்படி 2026 பொங்கல் பரிசு திட்டம்ங்கிறது ஒரு சாதாரண அறிவிப்பே இல்ல. இல்ல. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து 4000 ரூபாய் நேரடி பண உதவியும் 21 பொருட்கள் அடங்கிய ஒரு பெரிய மளிகை தொகுப்பையும் கரும்பு வேட்டி சேலையும் கொடுக்கற ஒரு விரிவான நலத்திட்ட தொகுப்பு. ஆமா, ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெறும் பண்டிகை பரிசுங்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவுக்கு ஒரு துருப்பிட்ட பொருளாதார ஆதரவு கொடுக்குது. இது அரசின் நிதி ஆதாரங்களை கவனமா பயன்படுத்துறதையும் நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துறதையும் காட்டுது. மகளிர் உரிமை திட்டம், பொங்கல் பரிசு திட்டம், இலவச வேட்டி சேலை திட்டம்னு 3 வெவ்வேறு திட்டங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரது ஒரு புத்திசாலித்தனமான நிர்வாக அணுகுமுறை. நாம இந்த திட்டத்தோட நோக்கம், யாருக்கு பலன், எப்படி செயல்படுதுன்னு எல்லாத்தையும் உங்க ஆதாரத்தின் அடிப்படையில ஆழமா அலசிட்டோம். வழக்கம் போல நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. சரி, ஒரு பண்டிகைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி லட்சக்கணக்கான குடும்பங்களோட வங்கி கணக்குல திடீர்னு 4000 ரூபாய் பணம் போடப்படுது. அதே சமயம் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய மளிகை பொருட்களும் அரசாங்கத்தால இலவசமா கொடுக்கப்படுது. இப்போ என்னோட கேள்வி இதுதான். இந்த நடவடிக்கை நம்ம தெருமுனையில இருக்கிற சின்ன மளிகை கடைக்காரரோட வியாபாரத்தை எப்படி பாதிக்கும்? ஓ, இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பக்கம் மக்கள் கையில பணம் அதிகமா இருக்கறதால மத்த பொருட்களை அவங்க கடையில வாங்குவாங்களா? இல்ல அரசாங்கமே அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்துறதால அவருடைய வியாபாரம் குறையுமா? ஒரு பெரிய நலத்திட்டம் ஒரு சின்ன வியாபாரியோட வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கம் நேர்மறையானதா இல்ல எதிர்மறையானதா? இத நாம விவாதிக்காத ஒரு கோணம். ஆனா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.